சார் வணக்கம் சார். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வந்து வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதாவது இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் EVKS இளங்கோவன், முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவருமான EVKS இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த நிலையில கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில உயிரிழந்தார். இதனையடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சட்டமன்ற பொது தேர்தலின் போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான EVKS இளங்கோவனுடைய மூத்த மகன் திருமகன் ஈவேரா அவருக்கு வழங்கப்பட்டது. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து திருமகன் ஈவேரா ஒரு சில வருடங்களிலே, அதாவது ஜனவரி 2023ஆம் ஆண்டிலே அவரும் உடல்நலக்குறைவு காரணமாக திடீர் மருத்துவமனையில் இருந்தபோது உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு அவரது குடும்பத்திற்காக அவரது தந்தையான மத்திய அமைச்சருமான EVKS இளங்கோவனுக்கே திரும்பவும் இடைத்தேர்தலில் நிற்பதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது அதிமுக சார்பில் முன்னாள் அதே தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரான KS தென்னரசுக்கு இருவரும் போட்டியிட்டனர். இந்த நிலையில EVKS இளங்கோவன் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற்றார். இந்த நிலையில உடல்நலக் குறைவு காரணமாக டிசம்பர் 14ஆம் தேதி உயிரிழந்ததை அடுத்து தற்போது EVKS